நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோடி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்பொழுது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகம், நடிகர், அதாவது ஆன்மீகத்தில் சிறப்பொழி வாய்ந்தவர். இவர் இல்லைன்னா ஆன்மீகம் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழகத்தில். அண்ணாமலை திருவண்ணாமலையை சுற்றி கோவில்களுக்கு தீபங்கள் போட்டிருந்தார். அதாவது இன்றைக்கும் ஒரு லைட்டு அங்கே தான் இருக்குது. நடப்பயணமாக போகிறவங்க இருட்டில் போகக்கூடாதுன்றதுக்காக அந்த கிரிவலத்தை வரத்துக்குள்ள அவங்க கால் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ரோடு அந்த இது எல்லாமே, அந்த லைட்டு இது எல்லாமே அவர் போட்டு கொடுத்தார். தயால குணம். ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் ஒரு மகான் கூட சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு. நம சிவாய். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, கொடுக்கணுன்ற ஒரு மனம் இருக்கிறவங்க உயர்ந்தவங்க, கர்ணன் மாதிரி அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான். அதுவும் ஆலய பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்கார். அதுக்காக சொல்ல வரேன். அதனால் கோவில் குளம் இது எல்லாமே அந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் எல்லாத்துக்கும் செய்வார். அதனால் நல்ல ஒரு தாய் மனசு அவருக்கு. ஓகே, நல்லா இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த மனசு எல்லாருக்கும் இருக்கணும். யாருக்குமே அவர் கஷ்டம் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரியான எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஜாதில் அந்த மாதிரி இருக்குது. அதாவது இவருடைய ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாமே, அது ராசியாக இருந்துக்கிட்டோம் லக்னமாக இருக்கட்டும், எல்லாமே உயர்வானவங்க தான். அதாவது பெருந்தன்மைக்குரியவங்கன்னு சொல்லலாம். அதனால் தன்னை நம்பி வரவங்கள இதுவுமே செய்வாங்க. போராடி வெற்றி பெறுவாங்க. வாழ்க்கையில் பல போராட்டங்களை பார்ப்பாங்க. போராட்டம் இல்லாமல் வெற்றி பெற மாட்டாங்க. இந்த மேஷம், சிம்மம், விருச்சகம், மகரம், இதெல்லாமே, தனுசு எல்லாமே போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் அதிகமாக செயல்படுறது மேஷமும் சிம்மமும் தான். ஏன்னா மேஷமும் அனல் நெருப்பு, சிம்மமும் நெருப்பு மாதிரி பஞ்சுவல்ட்டியாக வேலை செய்வாங்க இவங்க எல்லாமே. அனல் மாதிரி இருக்கும். ஏன்னா நெருப்பு இருக்கிறத உண்மை இருக்கும், உண்மை இருக்கிறதுல நெருப்பு இருக்கும். நெருப்பு தான் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற அந்த 3 தத்துவங்களையும் உண்மையை தான் சாதிக்கும். அதனால் அறம். ஆனால் நம்ம அறத்தை பற்றி பெருமையாக சொல்கிறோன்னாக்கா, இன்றைக்கி உண்மை அங்கே இருக்குதுன்னு நான் தான் சொல்கிறேன். அப்போ இந்த சிம்ம லக்னத்துக்கு யார் யோகாதிபதினா, லக்னாதிபதி சூரியன், லக்னத்துக்கு 5 கூடிய குரு, லக்னத்துக்கு 9 கூடியவன் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய அங்காரகன் செவ்வாய். இவங்க 3 பேரும் முதல் தரமான யோகாதிபதிகள். 5, 9 கூடியவர்கள் லக்னாதிபதி இவங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய திசைகள் புதன் திசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. இந்த புதன் 2க்கும் 11க்கும் உடையவர். நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு புதன் நல்லது சூரியனோட இருப்பார், ஆனால் நல்லது பண்ணுற மாதிரியே ஒரு மாயதை ஏற்படுந்தாலும் நல்லது செய்ய மாட்டார். அதுமாரி சனி நல்லது செய்ய மாட்டார். இது பொதுவான இந்த அமைப்பு. சுக்கிரன் யமகாதகன் இந்த சிம்ம லக்னத்துக்கு. ஏன்னாக்கா சுக்கிரன் 3 கூடிய, நல்லா புரிஞ்சுங்க, 3 கூடிய மாரகாதிபதி, 10 கூடிய தொழிற்சானாதிபதி, 2 ஆதிபத்தியத்துக்கு கூடியவன் தான் சுக்கிரன். அவர் புதனோடு இருக்கும்போது கலை இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இதுவாக ஈஸியாக உள்ள நுழைஞ்சு, சினிமாவாக இருக்கட்டும், கலை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், பேச்சாற்றல், இது எல்லாமே வந்துடும். அதனால் இவர் திரையுலகத்தில் சிறப்பாக போட்டிருக்காருனாக்கா, இந்த புதன், இந்த சுக்கிரன், மற்றபடி குரு லக்னத்தை பார்க்கறது ஒரு யோகம். லக்னத்தில் கேது இருக்குது, நல்லது யோகம். குருவோட ராகு இருக்குது, நல்ல ஒரு யோகம். குருவுடைய பார்வையில் கேது இருக்குது, நல்ல யோகம். இது கேடா யோகம்னு சொல்லுவாங்க, கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. பல ஜாதகங்களில் பல 100 பல 1000 இந்த மாதிரி ஜாதகங்களில் ஒரு ஜாதகம் தான் கேடா யோகம் கிடைக்கும். அந்த கேடா யோகம் கிடைச்சும் சில பேருக்கு பலன் பெறாத போகிறதும் உண்டு. இவருக்கு அந்த கேடா யோகம் கிடைச்சி பல கோடிகளை சம்பாரிச்சிருக்காருனாக்கா, அவருடைய உழைப்பால் முன்னுக்கு வந்திருக்கார். அவருடைய உழைப்பை தமிழ்நாட்டு மக்கள் முதன்மையாக அதை எடுத்திருக்காங்க. இதுதான். அதனால் ஆன்மீக பணிகளோட சிறப்பாக செய்யக்கூடியது. லக்னத்தை குரு பார்க்கறது, கேதுக்கு லக்னத்துக்கு தான் ஆன்மீகத்தை அதிகப்படுத்தும். ஆனால் தான் அந்த கேதியே சொல்கிறான், செய்யும் புந்தி தனக்கதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வைய சனி வலி வதனை விட அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன், அவனே சோமன் மிக ஐயன், சசிக்கு கதிர் வலிது, பானவருக்கு பாம்பே வலிதுனா. கிரகங்கள்லேயே நாங்கள் தான் வலிமை
அதனால் நாங்கள் இல்லைன்னா எந்த கிரகமும் எந்த வலிமையும் கொடுத்துடாது. எங்களை விட வலிமையானது எதுவுமே கிடையாது. ஏன்னா சிவனுடைய கழுத்திலே நாங்கள் தான் விளையாடிட்டு இருக்கோம். அதனால் எங்களை மீறி எதுவுமே நாங்கள் தான் விதியை தீர்மானிக்கிறோம். அதனால் இன்றைக்கி ரஜினிகாந்துக்கு லக்னத்தில் கேது இருக்குது, கேளா யோகம். அதனால தான் அவர் எப்பயுமே எந்த படத்தில் கூட கையில் ஒரு பாம்பு இல்லாமல் இருக்க மாட்டார். இது வந்து ராகு தசையில் வரும்போது தான் அவர் திருமணமே, அவருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த ராகு தசை கடைசியில் கருவும் உருவாச்சு. அதில் தான் வந்து ஒரு அவங்களுடைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதுமாரி குரு தசையில் அந்த கேளா யோகத்தை வந்து அதிகப்படுத்தி போடுன்னு சம்பாரிச்சிருக்காரு. இதுதான் விதி. அந்த ராகு வந்து அந்த குருவோட இருந்தனால தான் இவ்வளோ அந்த கேளா யோகமும் வேலை செஞ்சுருக்கு. ஒன்று இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஏன் அரசியலுக்கு வரல அவர்? அதுதான் இப்போ இது புரியாத ஒரு புதிர். நான் இது ஆரம்பத்தில் நான் தினமலர் பத்திரிகையில் இருக்கும்போது தினமலர் பத்திரிகையில் ஆர்டிக்கல், அதாவது அஸ்ட்ராலஜி ஆர்டிக்கல் கொடுத்துருந்தேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே இவரை பற்றி நான் நிறையா கொடுத்துருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ சமயத்தில் கூட கேட்டிருந்தாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் கூட சொல்லியிருந்தாங்க இவர் முதலமைச்சராக வருவாங்கன்னு இதையே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட நான் சமயத்தில் ஒரு தினமலர் ஆர்டிக்கலே கொடுத்துருந்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இவர் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டாருங்க, இவர் ஜாதகம் அந்த மாதிரி இல்லைங்கன்னு அப்படியே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தேன். அந்த ஆர்டிக்கலில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னாக்கா, அதாவது அரசியலுக்குரிய கிரகமாக இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்களாம் ராஜ கிரகங்கள். இவங்களாம் பலம் பெறும்போது இந்த லக்னத்துக்கு உயர்த்த தான் பார்ப்பாங்க. இவங்க அரசியலில் மெயினாக இருப்பாங்க. ஆனால் அரசியல் தலைவர்லாம் இவங்களோட பயணிக்கிறாங்கன்னா இது ஆன்மீக அமைப்பில் கொண்டு போயிடுச்சு. சூரியன் வந்து இங்கே வந்து எப்படின்னா காலபுருஷனுக்கு, அதாவது மேஷத்துக்கு 12 வீடுகளில் காலபுருஷன் முதல் வீடு மேஷம், மீனம் 12வது வீடு. இந்த காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் சூரியன் மறையக்கூடாது. எப்பயுமே காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் இருக்கிற எல்லா கிரகமும் டேஞ்சர் தான். முதல்ல அது என்னதான் குரு பார்வையாக கிடைச்சாலும் ஒரு அழுத்திட்டு தான் தூக்கி கொண்டு போவோம். அதுதான் ஒரு விதி. அதனால தான் அந்த வீட்டில் வந்து சந்திரன் வேலை செய்ய மாட்டார். நீச்சம் பெற்று நீச்சம் பங்கம் பெறணும். இதெல்லாம் ஒரு விதி. செவ்வாயே அங்கே வலிமை பார்க்கறதுக்கு வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் செவ்வாய்க்கு அங்கே வலிமை கிடையாது. ரொம்ப அதாவது கிரிட்டிக்கலாக தான் அவர் வேலை செய்வார், அழுத்தமாக தான் வேலை செய்வார். அதனால் அந்த வீட்டில் வந்து எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா அது வந்து அண்டத்திலே வந்து இந்த பிளாக் ஹோல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அது சமமானது அது. அதனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அதுதான் அது விருட்சகம். ஆனால் தான் விருச்சக ராசிக்காரங்களை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. வாயிலேருந்து உண்மையே அவ்வளோ சீக்கிரம் வராது. எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. அது கடைசியில் தான் அது வெளிப்படுத்துவாங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, ஆனால் தெரியாது, அப்படியே இருப்பாங்க. ஏன்னா இந்த விருச்சக ராசியினுடைய அமைப்பு அப்படி தான். இதை குரு பார்த்துட்டாருனாக்கா மனசில் எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அந்த விருச்சக ராசியில் வந்து சந்திரன் வந்து நீச்சமாயிடுறாரு. அதனால தான் அது அவ்வளோ சீக்கிரம் அவர் சொல்ல விடாது, திணறும். அதனால தான் அது. ஏன்னா குழப்பம், மைண்டு வந்து அப்செட் ஆகும் அவங்களுக்கு அப்பப்போ. ஆனால் தான் விருச்சக ராசிக்காரங்க எப்பயுமே தலைவலி, தலை சுத்தல், பித்தம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சாப்பிட்டா அவ்வளோ சீக்கிரம் சில நேரத்தில் செரிக்காது, அப்படியே ஈரமாக இருக்கும். அதுமாதிரி ஒரு 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 ஹீட்டு வந்து அந்த ஹார்ட்டில் அது அந்த அளவுக்கு உள்ளே போய் அழுத்தாது. அந்த சாப்பாடை உணவு செரிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு. ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிச்சே இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்னுடைய யோகத்தில் கூட நிறையா இருக்காங்க. ஆனால் அந்த விருச்சக ராசி அதேமாரி விருச்சக ராசிக்காரங்க 40 வயசுக்குள்ளார எல்லா இதையும் வந்து சந்திப்பாங்க, எல்லா போராட்டங்களும் சந்திப்பாங்க. 40 வயசுக்கு மேலே வாழ்க்கைன்னு வரும்போது அந்த பெண்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதவிடாய் வர நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்ப்பப்பையே எடுக்கிற கண்டிஷன்லாம் கூட சில நேரத்தில் போயிடும். ஏன்னா சந்திரன் வந்து அந்த இடத்துல நீச்சமாக இருக்கனால தான். குரு பார்த்துட்டாரு, ஒரு சுபகிரகம் சேர்ந்து போச்சுன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சந்திரன் மட்டும் தனியாக அங்கே மாட்டிக்கிட்டான்னா பிரச்சனை தான். ஏன்னா காலபுருஷனுக்கு அது வந்து 8வது இடமா ஆயிடுது. அதனால் அது சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையாச்சு. மற்றபடி இவருடைய ஜாதகத்தில் அந்த சூரியன், அதனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குதும் போது சூரியன் அங்கே மறையும் பொழுது அந்த சூரியனை சனி பார்க்குறாரு பாருங்க, தன்னுடைய 3வது பார்வை. இந்த சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு சனி தசை வரவே கூடாதுன்னு நாங்கள் அடிக்கடி எல்லாம் சொல்லுவோம். இந்த பாவம் இந்த மனுஷன் இந்த சனி தசையில் எப்படி தான் தள்ளினாரோ தெரியல, அவ்வளோ தொல்லைகளை கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலே குருவுக்கு 12ல் சந்திரன் வரக்கூடாதுங்க. இது வந்து சகட யோகங்க. இந்த சகட யோகங்கிறது சங்கட யோகம்னு சொல்லுவாங்க. சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், தொல்லைகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். இவங்களுக்கு பெண்ணால் தான் பிரச்சனை, பெண்ணால் தான் நன்மையும் நடக்கும். இதுதான் முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு படத்தில் கூட சொல்ல பாரு, நல்லதும் பண்ணுறான் கெடுதலும் பண்ணுறான், இவனை புரிஞ்சுக்க முடியலன்றல, அதுதான் இது. இந்த சகட யோகங்கிறது சங்கட யோகம். அந்த சங்கடத்தை அது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது சக்கரம் போல்
சுத்தளவில் விட்டுரும். சுத்தளவில் விட்டு தான் கொடுக்கும். எதையுமே ஈஸியாக கொடுக்காது. போராடி 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 தொல்லையோடு வந்துச்சு இது வேணான்னு போது தான் வந்து நிற்கும் நம்ம கையில். பெண்களால் தொல்லை, பெண்களால் லாபம். அதனால தான் இந்த சனி வந்து இவருக்கு ஏற்புடையதில்லை. ஒன்றும் இல்லைங்க, இதே சனி சூரியன் 3வது பார்வை பார்க்குறாரு பார்த்தீங்களா? சனிக்கு 3, 7, 10 சூரியனை பார்க்கறது 3வது வீட்டை பார்க்குறார். சனி எங்கே இருக்கார்? சிம்மத்துக்கு 2வது வீட்டில் இருக்கார், புதனோட வீட்டில் இருக்கார், கன்னியோட வீட்டில் இருக்கார். கன்னி வீட்டில் இருந்த சனி 3வது வீட்டை விருச்சகத்தை பார்த்து சூரியன் பலகீனப்படுத்துகிறார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் முதல் தரமான யோகமே கிடையாது. 2வது அவர் கலத்திராதிபதி, 6 கூட ருண ரோகாதிபதி, வம்பு வழக்கு சத்துரு நோய் எதிரி கடன் வழக்காடு மன்றங்களை சந்திக்கிறது. இது எல்லாமே அந்த இடத்துல போய் சந்திரனும் உட்காந்துருக்காரு. நீங்கள் சந்திரனே வந்து லக்னாதிபதியாக போட்டுக்கூட நீங்கள் சரராசிக்கு நீங்கள் 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவார். அந்த சூரியன் பாதகாதிபதியில் தனித்து நிற்கிறார். புதனோடு சேர்ந்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஸ்டாலினுடைய பிள்ளைக்கு புதனோடு சேர்ந்துருப்பார் பாருங்க, இது தோஷமே கிடையாது, யோகா. ஆனால் தான் அவர் வந்து ஸ்டாலினுடைய புள்ள வந்து பிரைட்டாக அரசியல் பண்ணுறாரு. இவர் பாருங்கள், தனித்து சூரியன் வரவே கூடாது. எந்த ஒரு ஜாதகம் தனித்து சூரியன் நின்னா அரசியல் அவங்களுக்கு பலம் பெறாது. பலம் பெற மாதிரி ஒரு அளவுக்கு அப்படியே பேசுவாங்க, அவ்வளோதான் தவிர பலத்தை தூக்கி விட்டுறாது. ஏன்னா காலபூசனுக்கு அது 8வது இடமா ஆயிடுது அந்த சூரியன் அந்த விருச்சிக ராசிக்கு. அப்போ அந்த ராசியில் சனி இங்கே பாவத்துமா ஆயிட்டார். சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி வரக்கூடாது. அப்படி வந்தாக அந்த சனி எங்கே வேணா இருக்கலாம். வக்கரமாக இருந்தால் அது யோகம் சார். வக்கரம் இல்லைனாக்கா அது பிரச்சனை தான் சார், தொல்லை தான் அது. அந்த 2ஆம் இடங்கிறது அந்த குடும்ப ஸ்தானத்தில் அந்த சனி உட்காந்து அந்த தசையை வந்த பிறகு இவர் வழக்காடு மன்றங்கள்லாம் போய் உருக்கார் பாருங்க. தான் பொண்ணுக்காக நீதிமன்றம் ஏறினார் பாருங்க. இதாங்க தலை, இது தாங்க வெறுப்பு. இந்த கர்மாவை வந்து அதை கொடுக்குது பாருங்க அந்த சனி. ஒன்று, இவர் வாக்கு பலிதம் எப்பயுமே உண்டுங்க. அதனால தான் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி முதல்ல. அதனால் அந்த டேனை அப்பயே தமிழ்நாடே திருப்பி போட்டுச்சு. அதேமாரி அந்த நேரத்தில் கலைஞர் ஜெயிச்சார். மூப்பனார் ஐயா 20 நாளில் வந்து சைக்கிள் சின்னத்தை ஆரம்பித்தா அவர் ஜெயிச்சார். இது எல்லாமே இவருக்கு பயன்பெறாது, மற்றவங்களுக்கு தான் பயன்படும் அரசியல். ஆனால் இவருக்கு பயன்பெறலை, இதான் விதி. அப்போ இவர் அரசியலுக்கு வரணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் வந்திருக்க முடியாது. ஆனால் விதி அதை தடுக்கும். அதுதான் அது அவருக்கே தெரியும். இதுதான் ஏன்னா சனி வந்து இங்கே வக்கரமாக இல்லை. சனி வக்கரமாக இருந்தானா யோகத்தை கொடுப்பார். ஆனால் தான் சனி அங்கே பாவத்துமா இருந்தனால தான் செவ்வாய் அங்காரகன் அங்கே கூட இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எப்பயுமே குருவுக்கு 12 செவ்வாய் மறையக்கூடாது, குருவுக்கு 12 சந்திரனை மறையக்கூடாது. இது சகட யோகம், சங்கட யோகம்னு சொல்லுவாங்க. சங்கடங்களை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த யோகம், நல்லதை பண்ணாது. அதேமாரி அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன் அங்கே போய் மறையக்கூடாது. மற்றவங்களுக்கு தான் அது யோகமாக தவிர இவருக்கு அது யோகம் வந்து பயன்பெறாது. மற்றவங்களுக்கு இப்போ ஒரு திருமணம் நடக்குது நம்ம வீட்டில், இவர்கிட்ட போய் சொல்லிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம், அந்த குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், இதான். ஆனால் அதனால் அவளுக்கு பயன் கிடையாது. இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரிங்க இந்த ஜாதகம், இதுதான் சொல்லலாம். எல்லாரையும் வாழ வைப்பார், அதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்கார், இதுதான். ஆனால் அரசியல் என்பது இவருக்கு ஏற்புடையதல்ல, இதுதான் விதி. அதே சமயத்தில் அரசியலை பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்குது, துடிக்குது, மனசில் ஒரு வேகம் இருக்குது, தன்னுடைய ரசிகர்கள்லாம் ஏதாவது செய்யணும்னு. ஆனால் இந்த கிரகங்கள் தாங்க விதியை முடிக்குது, விதியை ஆரம்பிக்குது, விதியை சேர்க்குது. இது எல்லாம் கிரகங்கள் தான். அதனால் விதிக்கு எவரும் தப்புவதில்லை, காலத்தை எவரும் வெல்லுவதில்லை, இறைவனை தவிர. இதுதான் விதி. இது அவருக்கே புரியும். ஏன்னா இந்த ஜாதகத்தினுடைய தன்மை அப்படிதான் இருக்க தவிர அரசியல் என்பது என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சராக வரலாங்கிறது நம்ம கனவு தான் நம்ம நினைக்கிறத. இவர் ஜாதகம் அந்த அமைப்பு கிடையாது. சகட யோகம் இருக்குது, சங்கட யோகம்னு சொல்லுவானுங்க. செவ்வாய் மறையக்கூடாது, மறைஞ்சிருக்காரு. ஆட்சி பலம், இது உச்ச பலம் தான், இல்லைன்னு சொல்லலை. பூமி வாங்குவார், வீடு வாங்குவார், அவர் குடும்பம் நல்லா இருக்கும், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்படி தான் அவர் செய்வார் தவிர ஏன்னா ராகு அங்கே, கேது அங்கே லக்னத்தில் இருக்கிறதுனால குருன்னு சொல்லக்கூடிய அவர் யார், அரசன் மன்னன் சொல்லக்கூடிய குருவே லக்னத்தை பார்க்குறாரு. அதனால தான் அவர் கேளா யோகத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் தான் பெரிய பெரிய அரசியல் தலைவர் கூட போய் அவரை பார்க்காம யாரும் வரமாட்டாங்க. என்னால் அரசியல் தலைவர்களை இவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க தான் வந்து இவரை பார்க்குறாங்க. இதுதான் விதி. அப்போ கிரகங்கள் இப்படி தான் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கான். இது இறைவன் ஏதோ ஒரு அமைப்புக்கு எழுதியிருக்கான். இந்த கணக்கு தான் வந்திருக்குது. இதுதான் அரசியலுக்கு இவருக்கு இவருடைய ஆசீர்வாதம் பண்ணால் அரசியலில் வெற்றி. இதுதாங்க இது. இந்த சனி தசையில் தாங்க இவர் அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கார் பாருங்க. 3 இடத்துல ஆப்ரேஷனுங்க. வயிறை ஒரு தடவை கிழிக்கதே ரொம்ப வேதனைங்க. 3 தடவை இந்த சனி கிழிக்க வச்சிருக்கேன் பாருங்க. இதுதாங்க. 2வது, அவர் நிம்மதியாக இல்லை. அந்த சனி தசையில் தான் தன்னுடைய குடும்ப அமைப்புக்காக
வழக்காடு மன்றங்களை ஏறி இருக்கார். இதுதாங்க விதி. அப்ப இந்த உலகத்தினுடைய எந்த அமைப்பா இருந்தாலும் அந்த கர்மாவை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் இறைவன் அந்த கர்மாவை அவர் கையில கொடுத்து அனுபவிச்சுட்டு வான்னு இருக்கான். இதான் ஒண்ணு. ஆனா நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும். ஆனா இறைவன் அந்த சோதனையை அதை காப்பாத்திடுவான். இதான் விதி. அதனால 3 ஆப்ரேஷனும் வந்து இவர் பிழைச்சிருக்காருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எம்ஜிஆர் குண்டு பாஞ்சு தெரிய 3 தடவை குண்டு பாஞ்சு 3 குண்டை எடுத்து 3ஆவது குண்டை எடுத்துட்டாரு. அப்ப ஏதோ ஒரு விதி அவரை தாக்குச்சு. இதெல்லாம் வந்து எப்பயுமே நல்லதை பண்றவங்களுக்கு தாங்க இந்த சோதனைலாம் வரும், வேற யாருக்கும் வராது. ஏன்னா அதை கெட்ட குடும்பமே கெடும், பட்ட காலில் படுவாங்களா, அதுதான். அப்ப இந்த சனி பாருங்க எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனா வக்ரமற்ற ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சருங்க. அதனால இந்த சனி வந்து இவ்வளோ அமைப்புகளையும் கொடுத்துருக்கு. அதனால சிம்ம லக்னத்துக்கு சனி ஏற்புடையதே அல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்தில் நான் சொன்னேன், சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி தசை வரவே கூடாதுன்னு. அப்படி வந்தால் 5-9 சேரணும், 5-9 பார்க்கணும். அப்படி யார் பார்க்கணும்னா சுபகர் குருவோட சேர்ந்துருக்கணும். இப்படி சேர்ந்துருந்தா சனியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் குருவோட பார்வையில் சனி இல்லை. அதனால தான் சனி இந்த ஆட்டம் போட்டிருக்காரு. இதான் விதி. அவரே கலத்திராதிபதி, அவரே 6 கூடிய ரோகாதிபதி. ஆனால் ருணமும் ரோகமும் வயிறு கிழிச்சு அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணது ஏதோ ஒரு அமைப்பில் இது எல்லாமே பண்ணது இந்த சனி திசை தான். ஆனால் தான் இந்த திசை இவருக்கு வரவே கூடாதுன்னு சொன்னேன். அதை சிம்ம லக்னத்துக்கு இவருக்கு இல்லை, எந்த சிம்ம லக்னத்துக்கும் சனி திசை வரக்கூடாது. அதனால அப்படி வந்தால் அதுக்குள்ள ஒரு இவ்வளோ அமைப்பும் இருக்குது. ஆனால் தான் விதி விளக்கு விதியாகாது. ஒவ்வொரு விதிக்கும் 100 விதி விளக்குகள் இருக்கு சார். எந்த இடத்துல வக்ரத்தை பொறுத்தரும், எந்த இடத்துல வக்ரத்தை இருக்கக்கூடாதுன்னு எல்லா அமைப்பும் அதுக்குள்ளாரியே ஆண்டவை எழுதி வச்சிருக்கான். பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், சொல்றோம். இதான் விதி. இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம், அமைதியான ஜாதகம், ஆன்மீகமான ஜாதகம். அரசியலுக்கு மட்டும் இது ஏற்புடையது அல்ல. ஓம் நம சிவாய.